எல்லோருக்கும் வணக்கம். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சாரஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி பலனை பத்தி தான். இந்த குரு பயிற்சி பலனை பத்தி 11 ராசிகளுக்கு பலன் சொல்லியாச்சு. இப்ப கடைசியாக இருக்கின்ற மீன ராசிக்கு, இந்த மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாகவே இந்த குரு இயற்கை சுபர். அதனால் அதுவும் உச்சம் பெற்று 12 ஆண்டுக்கு ஒரு முறை உச்சம் பெறுகின்ற கடக ராசியில் உச்சம் பெறுகின்ற குரு உச்ச குருவாக இப்பொழுது 12 ராசிக்கும் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த மீன ராசிக்கு எந்த மாதிரி பலனை தருவார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த குரு பயிற்சி 2/6/2026 அன்று அவர் திருக்கணித பிரகாரம் கடகராசிக்கு பயிற்சி ஆகினார். அது உச்சம் பெற்று பயிற்சியாகி அங்கிருந்து பார்வையாக அவர் 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். இது மீன வீட்டிற்கு 9ஆம் வீடு. அதே மாதிரி கடக வீட்டில இருந்து அவர் 16ஆம் வீடாகிய மகரத்தை அவர் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே போல கடகத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக மீனராசியை லக்னத்தையே பார்க்கிறார். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான பார்வை பலனை பெற்றிருக்கின்றது இந்த மீனராசி. அதாவது 1, 9, 11 என்று 3 பார்வை பலத்தால் இந்த மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி மாபெரும் வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் 7 சனியில இருக்காங்க. இந்த மாதிரி சனியினுடைய பிடியிலும் தாக்கத்திலும் இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். ஏன்னா நோயில் இருக்கிறவங்க, இல்ல தேவையில்லாத பிரச்சனையில இருக்கிறவங்க, சண்டை சச்சரவுல இருக்கிறவங்க, மனக்குழப்பத்துல இருக்கிறவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் குருவினுடைய லக்னத்தை பார்க்கிறது, அதாவது அவருடைய பரிபூர்ண பார்வை தன் மீது படும் பொழுது அது சார்ந்த அத்தனை விஷயத்தில இருந்தும் சுபமான ஒரு அவர்களுக்கு முடிவு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இருக்கின்றது. அதனால் அவர் அது தன்னுடைய சொந்த வீடும் கூட, ஏன்னா ராசியாதிபதி குருவும் கூட அதே நேரத்தில் மீன வீடு என்கின்ற தன்னுடைய சொந்த வீட்டையே அவர் சுப பார்வையாக உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது அந்த கிரகமாகிய மீன ராசிக்கு ஒரு பொற்காலமாக இது அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த லக்னத்தை பார்த்து இந்த குரு பகவான் பயிற்சியாகி, அதாவது 9ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானமாக அவர் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் வரணுமோ, இதுவரை என்னென்ன தடைப்பட்டிருக்கிறதோ, இவருக்கு வர வேண்டிய விஷயங்கள் அத்தனையும், அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம், பூர்வ ஜென்ம செய்த என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்திருக்காங்களோ, நல்ல கர்மாக்கள் செய்திருக்கிறார்களோ, அது அத்தனையும் அறுவடை செய்யக்கூடிய ஒரு நேரம் எது அப்படின்னு சொன்னா லக்னத்தை குரு பார்க்கும் பொழுதுதான் அது அறுவடை செய்யும். அந்த நேரத்திலே தான் அந்த குரு பகவான் அவர்களுக்கு வர வேண்டியதை வாங்கி கொடுப்பார். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரம். அடுத்ததாக அவர் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். விருச்சிக ராசியை 5ஆம் பார்வையாக விருச்சிக வீடு, அது மீன ராசிக்கு 9ஆம் வீடு. இது பாருங்க, 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக லக்னத்தையும் பார்க்கிறார். அப்ப என்ன விஷயம்? பாக்கியம் மொத்தமே இது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், இவ்வளவு நாள் பட்ட துயரங்கள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இவ்வளவு நாள் அதாவது தெய்வங்கள் பேசக்கூடிய நேரம், தெய்வங்கள் நின்று தரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இவ்வளவு நாள் செய்த பூஜைக்கும், இவ்வளவு நாள் செய்த பரிகாரங்களுக்கும், இவ்வளவு நாள் நீங்கள் செய்த அனைத்து நல்ல கர்மாக்களுக்கும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய, அறுவடை செய்யக்கூடிய ஒரு நேரம் எது என்றால் பாக்கியஸ்தானம் வேலை செய்கிறது. 9ஆம் பார்வையாக அவர் லக்னத்தை பார்க்கிறார். அதே நேரத்தில் புண்ணியம், பூர்வ புண்ணியம் 5ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். பூர்வ புண்ணியமும் வேலை செய்கிறது, உங்களுடைய பாக்கியஸ்தானமும் வேலை செய்கிறது. நீங்கள் என்னென்ன புண்ணியம் செய்தீர்களோ அது அத்தனையும் பாக்கியமாக பெறக்கூடிய ஒரு நாள், ஒரு வருடம், இந்த வருட காலம். சரிங்களா? அதனால இது ரொம்ப அற்புதமான நாள். அதோடு சேர்ந்து 16ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்ப இது அத்தனையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்புலதான் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். அதனால இதுல நீங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, நல்ல விஷயங்கள் எல்லா நேரம் நல்லா இருக்கும் பொழுதுதான் நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும். அந்த மாதிரி நீங்க புது தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க புதுசா படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி, என்ன ஒரு புது தொடக்கம் நீங்க செய்யணும் நினைச்சீங்கனாலும்
நீங்க கண்டிப்பா இந்த ஆண்டை நீங்க பயன்படுத்திங்க. ஏன்னா பாக்கியமும் பூர்வ புண்ணியமும் லக்னமும் சேர்ந்து வேலை செய்து அது லாபமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கூட்டு கிரகமமாக இந்த அமைப்பு அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். கண்டிப்பாக நீங்க இதை பயன்படுத்திக்கீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்போ இந்த கோச்சாரத்துல அருமையா போகுது. ஏன்னா அவர் உச்சம் பெற்ற குரு சுபத்தன்மையோடு சுபத்தை தரக்கூடிய தன்மையில அவர் உட்கார்ந்து பார்வையை செலுத்துகிறார். பாக்கியத்தையும் பார்க்கிறார். 5ஆம் பார்வையும் பூர்வ புண்ணியமும் வேலை செய்து லக்னமும் வேலை செய்து கடைசியா லாபத்தையும் கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய சுய தசை, உங்களுடைய சுய புத்தி என்ன வேலை செய்கிறது, எதை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது, வேலையை கொடுக்க போகிறதா, வீடை தரப்போகிறதா, இல்லது உங்களுக்கு திருமணத்தை தரப்போகிறதா, எதை சார்ந்து அது வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அது சார்ந்ததை நீங்கள் இன்னும் மேலும் அதை விரிவுபடுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக லாபம் பல மடங்கு வரும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அருமையான நேரம், இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், தவற விடாதீர்கள். இந்த குரு பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தரும். உடல் நோயில் இருந்தும் இவர்கள் விடுதலையாகி வந்து விடுவார்கள். ஏனென்றால் அது கட்டுக்குள் அடங்க ஆரம்பிக்கும். லக்னத்தை பார்க்கும் பொழுது, ஒரு சுபர் பார்க்கும் பொழுது அது மேலும் மேலும் பெருசு பண்ணாம அதை அமைதிப்படுத்தி அந்த நோய்க்கான ஒரு மருத்துவத்தை அவர்களுக்கு தேடி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நோயிலிருந்தும் அவர்கள் விடுதலையாகி வரலாம். லாபத்தையும் அவருக்கு தரக்கூடிய அமைப்புல இருக்கிறது. பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால இது அத்தனையுக்கும் மேல உங்களுடைய சுய ஜாதகம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு முறை ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாம ஜோதிட சம்பந்தமான ஆய்வு வேணும் அப்படின்னு சொன்னா கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜோதிட வகுப்பு போயிட்டு இருக்கு. இப்ப ஜோதிட வகுப்பு வேணும், நான் பாரம்பரியம் எனக்கு தெரியாதுமா, ஆனா ஜோதிடம் கத்துக்கணும்னு ஆசை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வகுப்புல சேரலாம். இல்ல எனக்கு ஜோதிடம் ஓரளவுக்கு தெரியும், கேபினா என்னன்னு தெரியாது, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வகுப்புல சேரலாம். 2 மாத கால வகுப்பு இது. தினந்தோறும் ஒரு பதிவு வரும். உங்களுக்கு தினந்தோறும் ஜூம் மீட்டிங் இருக்கும். உங்களுடைய சந்தேகங்களுக்கு 24 மணி நேரமும் ஆய்வுக்கு நான் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பதிலும் கேள்வியும் இருக்கும். 3 நாள் 2 நாளுக்கு ஒரு முறை வகுப்பு தேர்வும் இருக்கும். கண்டிப்பா இந்த வகுப்புல சேர்ந்து பயன்பெறுங்க. மிக அற்புதமான வகுப்பு இது. இந்த வகுப்பு முடியும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்களே பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயமும் இந்த வகுப்புல இருக்கு. கட்டணம் குறைந்த அளவில் தான் இருக்கிறது, குறைந்த இடங்களே இருக்கிறது. அதனால் கண்டிப்பா வேணுன்றவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய நம்பருக்கு. நன்றி, வணக்கம்.